Hello friends, welcome to Daily Hobbies. இந்த வீடியோல நான் காடை வளர்ப்பை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் காடையை எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு புரியும். நான் கடைசியா போட்ட ஒரு காடையோட வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. காடை முட்டையிடல, காடை காடைக்கு எவ்வளவு சாப்பாடு வைக்கணும், காடைக்கு தண்ணி எப்படி வைக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இந்த வீடியோவை டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, காடையில் 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஜாப்பனீஸ் காடை, நாமக்கல் காடை. ஜாப்பனீஸ் காடை பார்த்தீங்கன்னா 150லேருந்து 180 எக்ஸ் வரைக்கும் இடும். இதே நாமக்கல் கோல்டு பார்த்தீங்கன்னா 230லேருந்து 250 எக்ஸ் வரைக்கும் இடும். பொதுவா கறிக்காக வளர்க்குறவங்க ஜாப்பனீஸ் காடை தாங்க வளர்ப்பாங்க. இதே முட்டை இட்டு இன்குபேட்டர்ல வச்சு பொரிக்கணும்னு நினைக்கிறவங்க நாமக்கல் கோல்டு தான் வளர்ப்பாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, காடையை 3 விதமா பிரிச்சு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் தாய் காடை, அடுத்து கறி காடை, அடுத்து பார்த்தீங்கன்னா குஞ்சு காடை. இதுல பார்த்தீங்கன்னா தாய் காடைக்கு தான் கேர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுப்பாங்க. ஏன்னா அது அப்பதான் தரமான முட்டை இட்டு அதுல இருந்து வர குஞ்சுகளும் நமக்கு தரமா கிடைக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா கறிக்காடை. கறிக்காடையை ரொம்பலாம் நம்ம கேர் எடுக்க வேணாங்க. அதுக்கு சாப்பாடு தண்ணி வச்சாலே போதும். ஏன்னா 27 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள அது கறிக்காக கடைக்கு போயிடும். இதே பாத்தீங்கன்னா குஞ்சு காடை. குஞ்சு காடை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே கேர் கொடுக்கணும். ஏன்னா அது பிறந்து முதல்ல இருந்து 10வது நாள் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இந்த டைம்ல தான் அந்த காடையோட இறப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ப்ராப்பரான லைட் செட்டப்லாம் பண்ணி அதை ப்ராப்பரா பாத்துக்கணும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, காடைய கூண்டுல வச்சு வளர்க்கலாமா இல்ல ஃப்ரீயா விட்டு வளர்க்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம காடைய கூண்டுல வச்சும் வளர்க்கலாம், ஃப்ரீயா விட்டும் வளர்க்கலாம். இது ரெண்டுக்கும் நான் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. காடையை நம்ம ஃப்ரீயா விட்டு வளர்க்கும் போது அது தீவனம் கொஞ்சம் அதிகமா எடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா காடை மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபுட் கொஞ்சம் அதிகமா போகும். அதே மாதிரி நம்ம தரையில விட்டு வளர்க்கும் போது காடையை நேரடியா நம்ம தரையில விட்டுற முடியாது. ஏன்னா அதோட எச்சம் அதோட கால்ல படும் போது அதுக்கு நிறைய டிசீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தரையில கடலை பொட்டோ இல்ல உமி இல்ல இந்த மரத்தூள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு அதுக்கு மேலதான் நம்ம காடையை விடணும். இப்படி விடும் போது அதுக்கு எந்த ஒரு டிசீஸுமே வராது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, காடை முட்டை இட்டு வச்சிருக்கும் போது அதுக்கே தெரியாம அதை காலை வச்சு மெரிச்சிடும், இல்ல மூக்கால குத்திடும். இதனால சில முட்டைகள் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து காடையை கூண்டுல வச்சு வளர்க்கும் போது தீனி அதை அவ்வளவா எடுக்காதுங்க, நார்மலா சாப்பிடும், அவ்வளவுதான். ஏன்னா கூண்டுல இடம் கம்மியா இருக்கிறதுனால அது மேயறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, அதோட எச்சம் கீழே விழறதுனால நம்ம தரைய வாஷ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி முட்டை இட்டதும் அது சைட்ல ரோல் ஆகி வந்துடும். ஸோ நம்ம சைட்ல இருந்து முட்டையை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதாங்க நம்ம காடை கூண்டுல வச்சும் வளர்க்கலாம், ஃப்ரீயா விட்டும் வளர்க்கலாம். காடை எப்பவுமே ஈவினிங்ல தாங்க முட்டையிடும். அதே மாதிரி எத்தனை பெண் காடைக்கு எத்தனை ஆண் காடைன்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. எப்பவுமே 4 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை விட்டாலே போதுங்க. ஆண் காடை நீங்க அதிகமா விடும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு நிறைய காடைகள் இறப்பு நமக்கு அதிகமாகும். அதனால 4 பெண்ணுக்கு ஒரு ஆணுன்றது சரியா இருக்கும். அடுத்து காடையை வளர்க்க எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. 1 ஸ்கொயர் ஃபீட்ல 4ல இருந்து 5 காடை வரைக்கும் நம்ம வளர்த்துக்கலாம். அதே மாதிரி காடையில ஆண் காடை அண்ட் பெண் காடை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆண் காடைக்கு கழுத்துல பிளெயினா இருக்கும், அதுதான் ஆண் காடை. பெண் காடைக்கு கழுத்துல பாத்தீங்கன்னா கோடு கோடா இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அது பெண் காடை. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கறிக்காடைக்கு எப்படி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. கறிக்காடைக்கு நம்ம
கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அதை தண்ணியில ஊற வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை புண்ணாக்க பவுடரா அரைச்சி அதோட சாப்பாடுல கலந்து கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் போது காடை வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நான் காடை முட்டை வச்சேன், அது எனக்கு பொரிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நிறைய பேர் கேக்குற கேள்வியே இதுதாங்க. இதுக்கு என்ன ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, காடை முட்டையிட ஆரம்பிச்சதும் நம்ம இன்குபேட்டர்ல எடுத்துன்னு போய் வச்சு பொரிக்க ஆரம்பிக்க கூடாது. காடை முட்டையிட்டு ஒரு 2ல இருந்து 3 வாரத்துக்கு அப்புறம் முட்டையிடும் பாருங்க, அந்த முட்டையை எடுத்துன்னு போய் வச்சு பொரிக்கும் போதுதான் நமக்கு தரமான குஞ்சுகள் கிடைக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஆண் காடை இல்லாம பெண் காடை வந்து முட்டையிடும். அப்படி முட்டையிட்டா அதுவும் வந்து பொரிக்கிற திறன் இருக்காதுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வைக்கிற முட்டை வந்து தரமா இருக்கணும். அதாவது நம்ம காடை வந்து தரமா இருந்து முட்டை நல்லா குவாலிட்டியா இட்டாதான் அதுல இருந்து வர குட்டிகளும் தரமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த முட்டையும் பொரிக்காது. அடுத்து உங்களுக்கு இது எல்லாமே சந்தேகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடை முட்டைய உடைச்சு பாருங்க. உடைச்சு பார்க்கும் போது அதுல ஒயிட் கலர்ல சின்ன டாட் மாதிரி தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த முட்டையில பொரிக்கிற திறன் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து காடைக்கு எந்தெந்த வகையில எல்லாம் ஹீட் கொடுத்து காப்பாத்தலாம் இப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மண்பானையில ஓட்டை போட்டு கறி துண்டுகளை அடுக்கி வச்சு அது மூலயமா தான் அதுக்கு ஹீட் கொடுப்பாங்க. ஆனா இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அதோட ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்காது. அப்பப்ப வந்து நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். உடனே அதோட ஹீட் வந்து குறைஞ்சிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேஸ் மூலயமா வச்சும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கு ப்ராப்பரான வழி பாத்தீங்கன்னா, நம்ம கரண்ட் மூலயமா லைட் செட்டப் பண்ணும் போதுதான் அதுக்கு ஹீட் வந்து கரெக்டா கிடைக்கும். சப்போஸ் கரண்ட் இல்லைன்னாலும் நம்ம இன்வெர்டர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால வந்து லைட் செட்டப்பே ப்ரிஃபர் பண்றது ரொம்பவே நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா, காடை தீவனம். இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. காடை தீவனம் ஒண்ணுமே இல்லைங்க. காடை தீவனத்தை 2 வகையா தான் பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஸ்டார்டர், இன்னொன்னு லேயர் ஃபுட். மத்த எதுவுமே நீங்க காடைக்கு வந்து போட தேவையில்லை. காடை வந்து பிறந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து 30th டே வரைக்கும் ஸ்டார்டர் ஃபீட் நீங்க கொடுக்கணும். 31st இருந்து நீங்க வந்து லேயர் ஃபீட் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அது முட்டையிட ஆரம்பிக்கிறதுனால லேயர் ஃபுட் வந்து கொடுக்கணும். நீங்க கடையில போய் கேட்டாலே இது ஃபுட் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது காடைக்கு நம்ம தண்ணி எப்படி வைக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நார்மலா நம்ம ஃபீடர்ல தண்ணி வச்சு விட்டாலே போதும். அந்த தண்ணி கிளீனா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியில அழுக்கு சேரும் போது அந்த காடைக்கு வந்து கோல்டோ இல்லை டிசீஸோ வர ஆரம்பிக்கும். வாட்டர் வந்து கிளீனா இருந்தாலே போதும். அப்படியே உங்களுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா, மழை நாள் இந்த பனி நாள் வரும்போது தண்ணியை ஹீட் பண்ணி ஆற வச்சு காடைங்கள் கொடுக்கும் போது கோல்டு எல்லாம் வராது. நீங்க குஞ்சு காடைங்களுக்கு தண்ணி வைக்கும் போது மட்டும் டைரக்டா வச்சிடக்கூடாது. ஏன்னா காடை வந்து குட்டி குட்டியா இருக்கிறதுனால தண்ணி குடிக்க போகும்போது அது தவறி விழுந்துரும். ஸோ அதுல வந்து கோலி குண்டோ இல்ல கூழாங்கல்லோ நீங்க போட்டு வைக்கும் போது அது ஈஸியாவே தண்ணி குடிச்சுக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் என்ன கேட்டது இதுதான், என் காடை முட்டையிடல. பொதுவா காடை வந்து 45வது நாள்ல இருந்து முட்டையிட ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் என்ன சொல்றீங்க, எனக்கு காடை முட்டையிடல. இதை மட்டும்தான் நான் நிறைய பேர்கிட்ட கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கேன். இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா 2 தாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து சாப்பாடு நிறைய கொடுத்துருப்பீங்க. அது நல்லா முட்டையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபுட் வைக்கும் போது அது கொழுப்பு போய் ஃபார்ம் ஆயிடும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, கால்சியம் வந்து கம்மியா இருக்கிறதுனால அது முட்டையிடாது. சப்போஸ் முட்டை இட்டாலும் அந்த முட்டை வந்து உறுதியா இருக்காது. ரொம்ப தொளன்னு சாஃப்டா இருக்கும். அதாவது மேல வந்து ஷெல்லே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நான் காடைக்கு சாப்பாடு நிறைய வச்சுட்டேங்க, கொழுப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எப்படி குறைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வழிதாங்க, நெல்லு. நம்ம அதோட சாப்பாடு கூட நெல்லை கலந்து வைக்கும் போது அதோட கொலஸ்ட்ரால் வந்து தன்னாலே குறைய ஆரம்பிச்சிடும். அது குறைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு முட்டையிட ஆரம்பிச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா, என் காடைக்கு கால்சியம் கம்மியா இருக்கு, நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்.
நம்ம வீட்ல யூஸ் பண்ற முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டைய நல்லா கழுவி காய வச்சுட்டு மிக்ஸில போட்டு பொடியா அரைச்சுக்கோங்க. அத வந்து அதோட சாப்பாட்டுல நீங்க கலந்து குடுக்கும்போது தானா முட்டையிட ஆரம்பிக்கும். கால்சியம் இன்க்ரீஸ் பண்ண இன்னொரு வழியும் இருக்குங்க. நம்ம பீச்சுக்கு போகும்போது நெறைய சங்கு வச்சு விளையாடுவோம் பார்த்தீங்களா? அந்த சங்க எடுத்துட்டு வந்து நல்லா அலசி காய வச்சுட்டு, அதையும் பவுடர் ஆக்கி அதோட ஃபுட்ல கலந்து குடுக்கும்போது நல்லாவே முட்டையிடுங்க. இது 2 தான் கால்சியம் குறைபாடுக்கு நம்மளால குடுக்க முடியும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே காடைய சூப்பரா வளர்க்கலாங்க. இது எல்லாமே நான் காடைய வளர்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடுத்து ஒரு வீடியோவும் நான் போட்டுடுறேன். தேங்க் யூ.